லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இது? ஹரி சார் இங்க தானே வர சொன்னாரு. ஒருவேளை வேற யாராவது ஒரு பேரை சொல்லி ஏமாத்துறாங்களா என்ன? மேடி, சார், குழந்தை இப்படி உயிரோட இருக்கான். அவன் தண்ணியில விழுந்து ஆத்தோட போயிட்டு தான் சொன்னாங்க. என்ன சார் பண்றீங்க? சார், நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இங்க உட்கார்ந்து என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடி, ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் தலைமறைவா இருக்கேன். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல லட்சுமி திதி கொடுக்கறத நிறுத்தணும். என்னது நிறுத்தணுமா? செத்து போன புள்ளைய நினைச்சு லட்சுமி மேடம் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்காங்க. இவன் இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் எது செஞ்சாலும் முறையா செய்யலாம், அவங்க ஆவி இப்படிதான் நம்மள சுத்திக்கிட்டே இருக்கோன்னு திதிக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா குழந்தைய மறைச்சு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி? மேடி, சொல்றத கேளு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல போய் லட்சுமி திதி கொடுக்கறத நிறுத்து. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், அது எப்படி சார் முடியும்? இவன் உயிரோட இருக்கான்னு நம்பிட்டு இருக்காங்க அவங்க. நான் தான் கட்டாயப்படுத்தி அவங்களை கூட்டிட்டு வந்து திதி பண்ண வச்சிட்டு இருக்கேன். அத போய் பண்ணாதீங்க வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? வேணா நீங்க குழந்தைய தூக்கிட்டு வாங்க. குழந்தைய பார்த்ததும் அவங்களே திதி கொடுக்கறது நிறுத்திடுவாங்க. அது முடியாது மேடி. லட்சுமி இவனை இப்ப பார்க்க கூடாது. சார், நீங்க பேசுறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அவங்க குழந்தையும் அவங்க பார்க்க கூடாது, இவன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அப்போ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருமே. மேடி, சொல்றத புரிஞ்சுக்க. உனக்கு விளக்கம் கொடுக்கலாம் நேரம் இல்ல. நான் சொல்றத கேளு. முதல்ல அவங்க திதி கொடுக்கறத நிறுத்து. போன்னு சொல்றேல. போ சார். போ. குழந்தை படத்துக்கு பூ போட்டு அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு உங்க குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பூ போடுங்க. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு உங்க அம்மா என்ன சத்தியம் பண்ணி தர சொன்னா. ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாம உன்னை தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடு. இந்த பிண்டத்தை தண்ணியில கரைச்சிட்டு வந்துடும். எதுக்கு இப்ப தட்டி விட்ட? மேடம், குழந்தை சாகல மேடம். என்ன சொல்ற? குழந்தை சாகலையா? என்ன பேசுற நீ? என்னோட குழந்தைய பாத்தியா? பாத்தியா? மேடம், பதறாதீங்க மேடம். உங்களுக்கு எப்படி குழந்தை உயிரோட இருக்குன்னு தோணுதோ அப்படிதான் எனக்கும் தோணுது.
மேடம், நீங்க அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் என் கனவுல வரான்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் தோணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தி இங்க வந்து பூஜை பண்ண வச்சுட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் குழந்தை இறந்ததுக்கான எந்த தடயமும் கிடைக்கலையே மேடம். ஒருவேளை அவன் உயிரோட இருந்து நம்ம திதி கொடுத்தா அது பெரிய பாவம் மேடம். அதான் வேண்டான்னு சொல்றேன் மேடம். நீ சொல்றது சரிதான். குழந்தை ஒருவேளை உயிரோட இருந்தா இந்த காரியம் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாதே. எல்லா உண்மையும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் மேடி. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு காரணமே முன்ஜென்ம பயன்தான். அதெல்லாம் சரிதான் சாமி. குழந்தை இருக்கிறதா நாங்க நம்புறோம். அப்புறம் எப்படி திதி கொடுக்க முடியும்? ஒருவேளை குழந்தை உயிரோட இருந்து திதி கொடுத்தா அது பாவம் தானே. அந்த பாவத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இருங்க, உங்க தட்சணை கொடுக்கறேன், நீங்க வாங்கிட்டு போங்க. இதுவும் பாவ கணக்குல தான் வரும். என்னம்மா சொல்றீங்க? பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைங்களை போய் சேரும். அம்மா, நான் செய்யாத திதிக்கு பணம் வாங்குறது இல்ல. நான் கிளம்புறேம்மா. ஐயரே, இல்லம்மா, வேண்டாம்மா. ஆட்டோ கன்வீன்ஸ் ஆகுது, வாங்கிட்டு போங்க. எனக்கு காசு வாங்காம போறாரு. உள்ள வைங்க மேடம். செல்லும் இந்த ஜென்மம் தீரும். நான் காண்கிறேன். ஹரி, உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன். இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல நர்மதா, கடவுள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நின்னு பார்த்தாதான் தரிசனம் கிடைக்கும். என்ன ஹரி, ஏதோ ஒரு மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ விளக்கு போட்டுட்டியா? நீ சொன்ன மாதிரியே 108 நெய் விளக்கு போட்டிருக்கேன். இனிமே ஒன்னே என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அவ்வளவுதானே? வேற ஏதாவது வேண்டுதல் ஒண்ணு இருக்கா? இல்ல, வா போலாம். போலாம். ம். மேடம், அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடி. நான் கூப்பிட்ட உடனே எனக்காக கோயிலுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணேன். நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல என்ன மேடம் இருக்கு? ஏதோ புது ஆள் கிட்ட சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க. விடுங்க மேடம், நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ வேண்டாம் மேடம், நான் போகும்போது காய்கறி வாங்க வேண்டியிருக்கு. லேட்டா போனா பழசெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் வரேன் மேடம். ஓகே. சார், சந்தோஷ் யாரு? நான் தான் சார், உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. ஓ, இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க சார். இங்கேயா? ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டேய் சந்தோஷ், என்னடா அது? கொரியரா? டேய் சந்தோஷ், உன்னதான் கேக்குறேன், வாடா.
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னடா சொல்லு. ஏய் என்னடா, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. என்னாச்சு? என்ன? ஏன் இப்படி? என்ன இது? குடும்ப பாக்குறேன். அவன் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். தெரியலம்மா. என்னப்பா? என்ன லெட்டர் அது? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காமா. நாளைக்கு சந்தோஷ கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மன் வந்திருக்குமா. அப்படியா? நம்ம குடும்பமானோம் நாளைக்கு கோர்ட் ஏற போகுது. அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் அவ இப்படி பண்ணிருக்கான்னா என்ன பண்றதுப்பா? அவன் புள்ள என்னை விட்டு போயிட்டான். இப்ப எனக்கு பிறந்த புள்ளையும் இவ்வளவு கஷ்டப்படுறானே. ஏன் இந்த கடவுள் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு தெரியலப்பா. பவி சம்மன் அனுப்பியிருக்காளா? இதுக்கு தானே ஹரிசர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு முதல்ல இவங்களை பத்தி ஹரிசர் கிட்ட போய் சொல்லணும். லட்சுமி, நீ அழாதம்மா. இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். சந்தோஷ் சின்ன பையன், பவி மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கான். அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. நீதாம்மா அவனை பாத்துக்கணும். இப்ப என்ன பண்றது? அக்கா, என்னக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்ல, அது இப்பதான் கோயில்ல இருந்து வந்தேனா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். வீடு வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. நான் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சிங்கிள் பேமெண்ட் தான், கொடுத்துருவாங்க. ஏமா, உனக்கு அறிவில்ல? அவதான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னான்னா உடனே வீட்டை விற்க ஆளை கூட்டிட்டு வந்துருவியா? இந்த வீட்டை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் விற்க விட மாட்டேன். போமா, உன் வேலையை பார்த்துட்டேன். ஐயோ, என்னையா சொல்ற? இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் இந்த வீட்டுக்கு ஓனரான மாதிரி கனவுலாம் கண்டுட்டேன். இப்ப போய் இப்படி குண்டு தூக்கி போடுறியே. அப்பா, பிரதீபாவை ஏன் திட்டணும்? நான் தான் நல்ல பார்ட்டி கிடைச்சாங்கன்னா அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஊருக்கே போயிடலாம்ப்பா. ப்ளீஸ் பா. நீங்க அந்த பார்ட்டியை வர சொல்லுங்க பிரதீபா. நாங்க வீடு விக்கிறது தான். ஏய் ஜோ 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 ஜோ. அடி வா. என்ன மேடி இப்படி வந்திருக்க? பேசாதீங்க சார். இவ்ளோ நாள் உங்க கூட இருந்தேன், என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே. ஏதோ இவங்கள பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா? மேடி கோவப்படாத. காரணமா தான் நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி பேசலாம்? சார், லக்ஷ்மி மேடம் அந்த குழந்தை மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்க இந்த குழந்தை இல்லாம ஒவ்வொரு நாளும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு யார் கூட வந்து தங்கிட்டு இருக்கீங்க? அடி, நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னு என்ன சொல்ல விடு. சார், நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மொக்க காரணத்தை வச்சிட்டு இருப்பீங்க சார். இன்னைக்கு நேத்த பாக்குறவங்கள ஏதோ சரியான வழியில போற மாதிரி கடைசியில போய் முட்டுச்சதுல போய் நிப்பீங்க. சார், இந்த குழந்தை இறந்து போயிட்டுதா உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு சார். அது ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? இல்ல மறந்துட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளு ப்ளீஸ்.
குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா யோசிச்சு பாரு, பவி சந்தோஷுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே குழந்தை அவனுக்கு பிறந்ததுன்னு பவிக்கு தெரிஞ்ச அவ கோவத்துல இருக்கா. குழந்தை உயிரோட இல்லைங்கிறது தான் அவ இந்த பிரச்சனையை மறக்க ஒரே வழி. நான் அதுக்காக தான் இவனை கூட்டிட்டு வெளிநாடு போக போறேன். வெளிநாடா? இவங்க நர்மதா என் ஜூனியர் ஃபாரின்ல இருக்காங்க. குழந்தைய ஃபாரினுக்கு கூட்டு போறதுக்காக நானும் இவங்களும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் முடிச்சாச்சு. லக்ஷ்மி குடும்பத்தோட நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல மாடி. என்ன சார் நீங்க வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த கதையில நீங்க தானே ஹீரோ. இது வரைக்கும் நீங்க எந்த தப்பும் பண்ணாம ஒழுக்கமா இருந்தீங்க சார். இப்ப நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி உங்க பேரை நீங்களே டேமேஜ் பண்ண போறீங்க சார். சார் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கும் லக்ஷ்மி மேடம்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அத நீங்க மறந்துட்டீங்களா? டாடி, அத உங்க குழந்தைய தத்து எடுக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண போலி கல்யாணம். ஆனா இப்போ குழந்தைய அவங்க பார்த்துடவே கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன். சார் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எதுவுமே நடக்க போறது இல்ல சார். பவி சந்தோஷ டைவர்ஸ் பண்ண போறா. வாட்? என்ன உளறற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா சார், பவிக்கு என்னைக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பவே சந்தோஷ விட்டு போறதுன்னு டிசைட் பண்ணிட்டா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணி மியூச்சுவலா பிரிஞ்சிடலான்னு பவி வந்து சைன் கேட்டிருக்கா. சந்தோஷம் வேற வழி இல்லாம சைனை போட்டு கொடுத்தாச்சு. எப்படி மேடி? பவி இதை எப்படி பண்ணலாம்? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு படிச்சு சொல்லியுமா அவளுக்கு புரியல? சரி, உடனே நான் பவியை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அவகிட்ட பேசணும். நர்மதா, நான் எதுக்காக ஃபாரின் வரேன்னு சொன்னேனோ அந்த காரணமே தப்பாயிடும் போது. லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரேன். ஹரி, நான் உன்னை முழுசா நம்புறேன். இனி என் லைஃப் நீ தானே டிசைட் பண்ணிட்டேன். ரிலேஷன்ஷிப்குள்ள ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ போயிட்டு வா, நம்ம குழந்தைய நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், வாங்க. மேடி நம்மள வர சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியலையே. பவி, பவி, உன் வேலைதானா? எதுக்கு போய் என்ன இங்க வர சொன்ன? ஐயோ, நான் வர சொல்லல. நானே அந்த மேடி வர சொல்லி தான் அங்க வந்திருக்கேன். சும்மா போய் சொல்லாத. மேடியை விட்டு நீயே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ, சத்தியமா இல்ல பவி. நான் கொஞ்சம் சொல்றத நம்பே நீ. நீ சொல்றது எல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய பவி இல்ல. நீ எப்படியெல்லாம் போய் சொல்லுவ, அதை நம்ப வைக்க என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே இந்த மாதிரி ஆள் வச்சு கூப்பிடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எப்படிதான் உனக்கு புரிய வைப்பேன்? போதும், சும்மா நடிக்காத. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. மேடி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் ஃபோன் பண்ண சொன்னா உடனே நீ ஃபோன் பண்ணிடுவியா? இல்ல பவி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னதே ஹரி சார் தான். இதோ வராரு.
சாரி, உங்களை வர சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சார், என்ன எதுக்கு சார் இங்க வர சொன்னீங்க? சொல்றேன் பவி, முதல்ல உட்காரு. இல்ல வேணாம் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். உட்காரு பவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ் உட்காரு. உட்காருங்க.